பரமா படிடா. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரிட்டர்னிங் பை ஏகே ராமானுஜன். இவர் ஒரு இந்தியன் போயட், ஸ்காலர் அண்ட் ஆல்சோ டிரான்ஸ்லேட்டர். நிறைய போம்ஸ் எழுதியிருக்கிறாரு. அது எல்லாமே கலெக்ஷனாக பப்ளிஷ் ஆகிருக்கு. அந்த மாதிரி இந்த ரிட்டர்னிங் அப்படின்ற இதுவுமே ஒரு கலெக்ஷனில், ஸ்பைடர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கலெக்ஷனில் பப்ளிஷ் ஆகிருக்கு. இதில் எதை பற்றி பேசியிருக்கிறாரு அப்படின்னா, சன் அண்ட் மதருக்குள்ள ரிலேஷன்ஷிப். ஒரு பையனுக்கு வந்து எத்தனை வயசானாலும் சரி, அவங்க அம்மாவோட அன்பு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் கண்டிப்பாக ஏங்குவான் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அவனுக்கு எத்தனை வயசானாலும் சரி, அது வந்து அவன் குழந்தையா இருக்கும்போதா இருந்தாலும் சரி, அவனுக்கு ஒரு குழந்தை வந்ததுக்கப்புறமோ, அவன் வந்து டெத் பெட்டில் இருக்கும்போது கூட அந்த அம்மாவோட அன்பு அப்படின்றது கண்டிப்பாக அவனுக்கு தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி அம்மாவோட அன்புக்கு ஏங்குற ஒரு பையனோட இமோஷனை ரொம்பவே அழகாக ஒரு சின்ன இன்சிடெண்ட்டில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்பீக்கர் வந்து வீட்டுக்கு வராங்க. ரொம்பவே ஹெவியான, ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஹாட்டாக இருக்கிற ஒரு ஆஃப்டர்நூன் டைமில் அவர் வீட்டுக்கு திரும்ப வராரு. வீட்டுக்கு வரும்போது வந்த உடனே நம்ம வீட்டில் இருக்கிற யாராவது ஒருத்தங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தேடுவோம் இல்லையா? முக்கியமாக பசங்க வந்து அவங்களோட அம்மாவை தேடுவாங்க. அந்த மாதிரி இவருமே வீட்டுக்குள்ளே வந்த உடனே அவரோட அம்மாவை தேடுறாங்க. அம்மா எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே என்டர் ஆன டைமில் இருந்து தேடி பார்க்குறாங்க. ஸோ எவ்ரிவேர், ஈச் அண்ட் எவ்ரி கார்னர் அவங்க தேடுறாங்க. கிச்சனில் பார்க்குறாங்க, கிச்சனில் இருக்கிறாங்களான்னு பார்த்தா அங்கே இல்லை. தென் பேக் யார்டில் போய் பார்க்குறாங்க. நம்ம ஃப்ரண்ட்டில் தானே வந்திருக்கிறோம், ஸோ ஒரு வேளை அவங்களுக்கு கேட்கலையா இருக்கும், நம்ம போய் பின்னாடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேக் யார்டில் போய் பார்க்குறாங்க. அங்கேயும் அம்மா இல்லை. தென் எவ்ரிவேர், எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தாச்சு. பட் எந்த இடத்துலையுமே அவங்களோட அம்மா இல்லை. ஸோ அது ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேட தேட அவங்களுக்குள்ள ஒரு பயம் க்ரியேட் ஆகுது. ஸோ ரொம்பவே பயத்தோட, ஒரு டீப் இமோஷனோட அம்மா எங்கே போனாங்க அப்படின்ற ஒரு பயத்தோடு அவர் தேட ஆரம்பிக்கிறாரு. கண்டினியூஸாக தேடிட்டே இருக்கிறாரு. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அவரையே மறந்து, அம்மா வந்து ஒரு பெரியவங்க, அவங்கள நம்ம இங்கெல்லாம் தேட வேண்டான்றது தெரியாமல் பெட்டுக்கு கீழெல்லாம் தேடிட்டு இருக்கிறாங்க. ஒரு வேளை அங்கே ஒளிஞ்சிட்டு இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ குழந்தைய தேடுற மாதிரி பெட்டுக்கு கீழே பார்க்குறாரு. அங்கே அம்மா இல்லை. ஆனால் ஒரு ஓல்டு ஷூஸ் இருக்குது. தென் டஸ்டான சில பால்ஸும் இருக்குது. ஓகேவா? ஸோ ரொம்ப வருஷமாக அந்த பெட்டும் யூஸ் பண்ணாமல் இருக்குது அப்படின்றது தெரியுது. ஸோ கீழே ரொம்ப டஸ்ட்டு மட்டும்தான் இருக்கே தவிர அம்மா இல்லை. ஸோ அம்மா இல்லையேன்னு சொல்லிட்டு அகெயின் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ வீட்டு ஃபுல்லாக தேடி முடிச்சிட்டாரு இல்லையா? ஸோ வெளியே ஓடி போகிறாரு. வெளியே போயிட்டு வெளியே எங்கேயாவது நிற்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக வெளியே போயிட்டு அம்மான்னு சொல்லி கத்துறாரு. இந்தியன் ரைட்டர் தானே, ஸோ தமிழில் தான் கூப்பிடுறாங்க. அம்மான்னு சொல்லி கத்துன உடனே அப்போவும் அவருக்கு வந்து எந்த ஒரு சவுண்டுமே கேட்கல. கேட்குறாரு, எங்கே இருக்கிறீங்க? நான் வீட்டுக்கு வந்துட்டேன், உங்களுக்கு தெரியுதா? எனக்கு ரொம்ப பசியாக இருக்குது, நீங்கள் வரணும், வந்து எனக்கு சாப்பாடு சர்வ் பண்ணணும், எனக்கு பசியாக இருக்குது, நான் வந்துட்டேன் அப்படின்றத திரும்ப திரும்ப சொல்கிறாரு. ரொம்ப கத்தி அம்மான்னு கூப்பிடுறாரு. பட் அவருக்கு எந்த ஒரு ஆன்சருமே கிடைக்கல. ஈவன் இவர் கூப்பிட்ட அந்த எக்கோ கூட அவருக்கு கேட்கல. ஸோ ரொம்பவே டிசப்பாயிண்டிங்காக ஒரு டெசர்ட்டட், சைலண்ட், ஹாட் சன்ஷைன் இருக்கிற ஒரு ஸ்ட்ரீட்டில் தனியாக நின்றுட்டுருக்கிறாரு. அம்மான்னு கூப்பிட்ட அந்த வாய்ஸுக்கு எக்கோ கூட வரல. அம்மாவும் அங்கே இல்லை. தென் இதெல்லாம் அவர் யோசிச்சுட்டு இருக்கும்போது சடனாக அவருக்கு ஒன்று ரியலைஸ் ஆகுது. என்ன அப்படின்னா, இப்போ அவருக்கு வயசு 61. ஸோ 61 வயசில் அவரோட அம்மாவை தேடுறாரு அப்படின்றது அவருக்கு புரிய வருது. இந்த 40 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்கன்றதும் அவருக்கு புரிய வருது. 40 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன அம்மாவை இப்போவும் ஒரு குழந்தை மாதிரி தேடுற அந்த ஒரு லாங்கிங், அந்த ஒரு லவ், அதை வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இன்றைக்கி ஒரு பர்சன், நம்ம கூடவே இருந்த ஒரு பர்சன் தவறிட்டாங்க அப்படின்னா, நாளைக்கு நம்ம அவங்க கூடவே இருந்ததுனால அவங்களோட பேசுகிற மாதிரி, அவங்க பேரை சொல்லி கூப்பிடுறது, இதெல்லாம் ஒரு 1 வீக் மேபி இருக்கலாம் இல்லையா? 40 இயர்ஸ் இருக்கிறது வந்து அது ரொம்ப இம்பாசிபிள். கண்டிப்பாக அந்த 40 இயர்ஸில் அவங்க மைண்ட் செட் ஆகிருக்கும் இந்த மாதிரி அவங்க இல்லை அப்படின்றது. பட் அந்த 40 இயர்ஸ்க்கு அப்புறமும் அவர் தேடுறாரு அப்படின்னா, எந்த அளவுக்கு அவங்க அம்மாவோட லவ்க்காக அவர் ஏங்குறாரு அப்படின்றது தான் இங்கே வந்து ஆத்தர் சொல்ல நினைக்கிறாங்க. தென் அவங்க எவ்ரிவேர், எல்லா இடத்துலையும் அவங்க அம்மா எங்கெல்லாம் இருப்பாங்க, என்னெல்லாம் பண்ணுவாங்கன்றது இத்தனை வருஷம் கழிச்சும் அவருக்கு ஞாபகத்தில் இருக்குது. ஸோ அவங்க அம்மாவோட மெமரிஸ் வந்து அவரோட மைண்டில் அவ்வளோ ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, அந்த பெட்டுக்கு அடியில் இருந்த ஓல்டு ஷூஸ் அண்ட் டஸ்டட் பால்ஸ், இதில் என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, இவர் தனியாக தான் இருக்கிறாரு. 61 வயசாயிடுச்சு. இவரால் குனிஞ்சு ஃபுல்லாலாம் பெருக்க முடியாது. ஸோ இவரை பார்த்துக்கிறதுக்கும் அங்கே யாரும் இல்லை. தனியாக இருக்கிறதுனால தான், அம்மா இருந்திருந்தாங்கன்னா வீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா? ஸோ யாரும் இல்லாததுனால தான் அது அவ்வளோ டஸ்ட்டாக இருக்குது. தென் இவரை ரொம்ப லவுடாக கூப்பிடும்போது கூட அங்கேருந்து எந்த ஒரு எக்கோ சவுண்டும் திரும்ப வரல அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இது எதுக்காக அப்படின்னா, இவருக்கு வயசாயிடுச்சு இல்லையா? அந்த வாய்ஸ் கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். அந்தளவுக்கு ஆடிபிளாக இருக்காது இல்லையா? அந்தளவுக்கு எனர்ஜியும் இருக்காது. ஸோ அதனால தான் எக்கோ சவுண்ட் கூட வரல.
ஸோ அவரோட கண்டிஷன், தென் அவரோட அந்த லாங்கிங், அந்த அம்மா மேலே உள்ள லவ் எல்லாத்தையுமே ஒரு சின்ன இன்சிடென்ட் மூலமாக ரொம்பவே அழகாக எக்ஸ்பிரஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் ரிட்டர்னிங் அப்படின்றது அவர் வீட்டுக்கு வர்றதையும் எடுத்துக்கலாம், இல்லை அவங்க அம்மா வரணும் அப்படின்னு சொல்லி அவர் எதிர்பார்க்குறதையும் எடுத்துக்கலாம். ஸோ ரொம்பவே பியூட்டிஃபுல்லான அண்ட் ஆல்சோ இமோஷ்னலான ஒரு போம். இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.